ரமேஷா, பீகார் தேர்தலை உதாரணமாக காட்டுவதுன்னா, பீகார் தேர்தல்ல 2 பேரும் ஆளுக்கு 101 சீட்ல. சமமான சீட்டுகள்ல. அப்படியான உதாரணம் தமிழ்நாட்டுல 1980 மட்டும்தான். 117, 117 திமுக, காங்கிரஸ் அது ஃபெயிலியர் தான். மற்றபடி இங்க வந்து 1952 அந்த பழைய விஸ்தாரமான மெட்ராஸ் ஸ்டேட் இருந்ததுல்ல. அதாவது ஒரிசாலிருந்து கன்னியாகுமரி வரைக்கும். எங்க ஸ்கூல் டேஸ் வந்து அப்படிதான். அப்ப மட்டும் 52 தேர்தல்ல யாருக்கும் மெஜாரிட்டி கிடைக்கல. ஒரு மாதிரியான கூட்டணி ஆட்சி. காங்கிரஸ் கட்சி, உழவர் உழைப்பாளர் இவங்களெல்லாம் இழுத்து ஒரு மாரி மெஜாரிட்டி கொண்டு வந்தாங்க. 57ல இருந்து இங்க வந்து அப்படியான வாய்ப்பே கிடையாதே. 2006 கலைஞர் 96 சீட் எடுக்கும்போதும், ஒரு ஆட்சியில பங்கெல்லாம் தரல. 2016 ஜெயலலிதா அம்மா இந்த தொல்லையே வேண்டான்னு சொல்லி, யார் வேணாலும் வாங்க, ஆனா ரெட்டை இலைல நில்லுங்கன்னு சொல்லி ஒரே போடா போட்டாங்க. இத்தனைக்கும் அவங்களுக்கு ஆன்டி இன்குமென்ஸ் இருந்தது. 2014ல தண்டனை, குன்ஹா கோடு தண்டனை. ஆனாலும் 2014ல அவ்வளோ பெரிய எக்ஸ்பெரிமென்ட்ட தைரியமா எடுத்து ஜெயிச்சாங்க. அத தாண்டி உதாரணம் இல்ல. அப்போ என்டிஏ கூட்டணி ஆட்சின்னு சொல்றதே ப்ரீ போல்ல சொன்னாலே அது வீக் ஆகுமே.